எகிப்து. மர்மங்கள் நிறைந்த இந்த நிலத்தில் வானளவு உயர்ந்த பிரமிடுகளும் முகம் தெரியாத மம்மிகளும் இன்றும் மனித அறிவுக்கு சவால் விடுத்துக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நைல் நதிக்கு வெகு தொலைவில் சுட்டெரிக்கும் மணல் பரப்பிற்கு அடியில் ஒரு பிரம்மாண்ட மர்மம் 5000 ஆண்டுகளாய் உறங்கிக் கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது. அங்கே நதி இல்லை, கடல் இல்லை, ஆனால் ஒரு பிரம்மாண்ட கப்பல் கூட்டமே புதைக்கப்பட்டிருந்தது. அது அங்கே எப்படி வந்தது? ஏன் புதைக்கப்பட்டது? இது போன்ற அதிரவைக்கும் மர்மங்களைப் பற்றி இந்த காணொளியில் ஆழமாக பார்க்கலாம் வாருங்கள். அபிடோஸ் என்ற நகரம் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஒரு மர்மமான வரலாற்று நகரம். 1988ஆம் ஆண்டு இயற்கையின் சீற்றமாக வீசிய பயங்கரமான மணல் புயல் ஒரு விசித்திரமான ரகசியத்தை உலகிற்கு திறந்து காட்டியது. சுட்டெரிக்கும் மணல் மேடுகளுக்கு அடியில் இருந்து சிதைந்த நிலையில் ஒரு மர அமைப்பு மெல்ல எட்டி பார்த்தது. கரையான்களால் அரிக்கப்பட்டிருந்த அந்த பொருளை பார்த்தபோது அது வெறும் பழைய மரத்துண்டு என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த மணல் சரிவுகளுக்கு பின்னால் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் உண்மை ஒளிந்திருந்தது. 2001ஆம் ஆண்டில் அந்த பாலைவன மணல் பரப்பில் விரிவான அகழ்வாராய்ச்சி தொடங்குகிறது. ஒவ்வொரு அடுக்கு மணலாக நீக்கப்பட அங்கே காத்திருந்த காட்சி உலகையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அது ஒரு சாதாரண படகு அல்ல, 70 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான கப்பல். ஆனால் ஆச்சரியம் அதோடு முடிந்துவிடவில்லை. தோண்டத் தோண்ட ஒன்றல்ல, இரண்டல்ல, மொத்தம் 14 பிரம்மாண்ட படகுகள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று இணையாக மிகப்பெரிய மாபெரும் போர்க்கப்பல் படை அணிவகுத்து நிற்பதைப் போல அந்த பாலைவனத்தின் நடுவே நிறுத்தப்பட்டிருந்தன. எகிப்திய வரலாற்றையே மாற்றி எழுதப்போகும் அந்த 14 ரகசியங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சூரிய வெளிச்சத்தை பார்த்த தருணம் அது. இந்த படகுகளின் வயதை கணக்கிட்ட போதுதான் உலகையே அதிர வைத்த அந்த பயங்கரமான உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. இவை நாம் வியந்து பார்க்கும் கிசா பிரமிடுகளை விடவும் 500 ஆண்டுகள் முற்பட்டவை. நினைத்து பாருங்கள், சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சிறிய ஆணிகள் கூட இல்லாமல் வெறும் கயிறுகளையும் மரப்பலகைகளையும் கொண்டு இந்த அதிநவீன கப்பல்களை எகிப்தியர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு படகும் 30 பலசாலிகள் சேர்ந்து துடுப்பு போடும் அளவுக்கு பிரம்மாண்டமானது. ஒரு சொட்டு நீர் கூட உள்ளே புகுற முடியாத அளவுக்கு இவ்வளவு நுணுக்கமாக கடல் போல கட்டமைக்கப்பட்ட இந்த கப்பல்கள் அலைகளே இல்லாத இந்த பாலைவன மணலில் எதற்காக நிறுத்தப்பட்டது? எகிப்தியர்கள் எதற்காக காத்திருந்தார்கள்? ஏன் இந்த விசித்திரமான ஏற்பாடு? எதற்காக பாலைவனத்தில் இந்த கப்பல் கூட்டம்? இதன் பின்னணியில் இருப்பது எகிப்தியர்களின் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை. மன்னர்கள் இறந்த பிறகு அவர்கள் அடுத்த உலகிற்கு பயணம் செய்ய இந்த பிரம்மாண்ட கப்பல்கள் தேவைப்படும் என எகிப்திய மக்கள் நம்பினர். ஆனால் இதில் இரத்தத்தை உறைய வைக்கும் ஒரு பயங்கரமான உண்மையும் ஒளிந்திருக்கிறது. அந்த மன்னர் இறந்த அதே நாளில் அவருடைய நெருங்கிய பணியாட்களும் அதிகாரிகளும் தற்கொலை செய்து கொண்டு மன்னருடனேயே புதைக்கப்பட்டனர். அடுத்த உலக பயணத்தில் மன்னருக்கு பணிவிடை செய்ய அவர்களும் அவர்களின் சொத்துக்களும் இந்த படகுகளும் தேவை என அந்த மக்கள் கண்மூடித்தனமாக நம்பினர். ஒரே ஒரு மன்னரின் மறு உலகப் பயணத்திற்காக பெரிய கூட்டமே உயிருடன் பலியிடப்பட்ட அந்த பாலைவன ரகசியம் இன்று வரை நம்மை அதிர வைக்கிறது. காலச்சக்கரம் சுழலச் சுழல இந்த பிரம்மாண்டமான கப்பல்களை புதைக்கும் பழக்கம் மெதுவாக மறைந்து போனது. பின்னாளில் வந்த புகழ்பெற்ற துட்டன்காமூன் மன்னர் காலத்தில் நிஜ படகுகளுக்கு பதிலாக சாதாரண சிறிய ரக படகின் மாதிரிகள் மட்டுமே கல்லறையில் வைக்கப்பட்டன. ஆனால் அபிடோஸ் பகுதியின் இந்த 14 படகுகள் மனித நாகரிக வரலாற்றில் கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான மற்றும் பிரம்மாண்டமான கடற்படையாக விளங்குகிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னரின் மறு உலக பயணத்திற்காக காத்திருந்த இந்த கப்பல்கள் இன்று நம்மிடம் பல கேள்விகளை விட்டுச் சென்றிருக்கின்றது. இன்னும் அந்த சுட்டெரிக்கும் மணல் பரப்பிற்கு அடியில் எத்தனை மர்மங்கள், எத்தனை ரகசியங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த மர்மமான தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற இன்னும் பல வரலாற்று மர்மங்களை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த ஒரு அதிரடி வீடியோவில் சந்திப்போம்.